The Chennai Silks in Wow Summer Sale. Let's the celebrations begin. கொஞ்சம் ஈஸியான கொஸ்டினை கேளுங்கண்ணே. இப்போ தான் 12th பசங்க ஃபெயிலாக போன பசங்களோட ட்ராவல் பண்ணேன். அதே மணலில் இருக்கண்ணே. எனக்கு கேளுங்கண்ணே. ஆனால் படப்பிடிப்புகள் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுதுண்ணே. ஒரு செய்தியும் இருக்குண்ணா, மஞ்சள் விவரம் படுத்திருக்குன்னா புதிய அப்டேட், ஒரு மிகப்பெரிய செய்தி இருக்குது. அது இன்னும் சில தினங்களில் பத்திரிகையாளர்களை சந்தித்து அந்த செய்தியை சொல்லணுண்ணே. அவ்வளோ பெரிய செய்தி ஒன்று இருக்குண்ணே, புதிய செய்தி. இல்லைண்ணே, கொஞ்சம் அவர் தம்பிக்கு உடம்பு சரியில்லாத போயிடுச்சு. அதான் நான் சொல்கிறேனே, மிகப்பெரிய செய்தி ஒன்று இருக்குது. அதான் நான் முதுகில் அவருக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது, அடிபட்டுருக்கு. அதனால் அந்த பணிகள் நடக்குது. இன்னொரு மிகப்பெரிய செய்தி டீமோட கொடுக்க போகிறோம், செய்தி பத்திரிகையாளர் செய்தி. அந்த செய்தி எப்படி இருக்குன்னா, ஒரு பொக்ரான் அணுகுண்டு போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய செய்தி ஒன்று இருக்குது. நான் மஞ்சள் விவரம் படத்துக்கு அவன செய்தி. ஆனால் படத்தில் பைக் காட்சிகள் இருக்குண்ணே, வீலிங் பண்ணுற காட்சிகள் இருக்குண்ணே, பைக் ஓட்டுற சீன்ஸ்லாம் இருக்குண்ணே. கண்டிப்பாக பைக் ஃபைட்டு மஞ்சள் விவரம் படத்தில் இருக்குண்ணே. இல்லை, நான் ஃபெயில் ஆனதுக்கு காரணம் நான் படிப்பில் கவனம் செலுத்தாதது தான். இன்னொன்று என்னன்னாக்கா, எனக்கு டீச்சர்ஸ்லாம் நல்லா தான் என்னை என்கரேஜ் பண்ணாங்க. நான் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருந்துட்டேன். ஏன்னா நான் கொஞ்சம் விளையாட்டில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தவர். ஸோ அதனால் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணதால தான் நான் ஃபெயில் ஆனதுக்கு காரணம். ஸோ அப்போ நம்ம செல்லம் சார் மாதிரி ஆளுங்க இருந்திருந்தாக்க இன்னமும் எனக்கு ஊக்கமாக இருந்திருக்கும், ஊக்கத்தொகையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன ஒன்று, காலம் தாழ்ந்து போச்சு. இருந்தாலும் நாம் விட்டதை மறுபடியும் எழுதி பாஸ் பண்ணி இன்றைக்கி உங்கள் முன்னாடி நின்று இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன் அப்படின்னாக்கா அது என்னுடைய விடாமுயற்சி தான். அதனால் இப்போ படிப்பு மட்டும்தான் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. நம்மளுடைய ஒரு முயற்சியும் முக்கியம் அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். நான் ஆனால் இந்த கொஸ்டின் யாருக்குண்ணே? கொஸ்டின் யாருக்குண்ணே? இல்லை எனக்கா, தம்பி கூல்? ஓகே ஓகே. அப்படி இல்லைண்ணே, நீங்கள் அந்த நிகழ்வில் நினைக்கக்கூடாது. எந்த ஒரு செயலும் எந்த ஒரு மனிதனும் 100% சூப்பர்னு சொல்கிற மாதிரி நிகழ்வு எதுவுமே இங்கே கிடையாது. நம்ம பார்க்குற பார்வை தான் அப்படி இருக்குது. இப்படியும் பார்க்கலாம், நம்ம அப்படியும் பார்க்கலாம். நம்ம பாசிட்டிவாக பார்ப்போமே. அவங்கள தாழ்வு மனப்பான்மையை உடைச்சி அவங்களும் வெளியில் ஊக்கத்தொகை வாங்கி அடுத்த எக்ஸாம் எதுன்னு முடிவு பண்ண கூட சில பேர்ட்ட பொருளாதாரம் இல்லாமல் இருக்குது. அவங்களுக்கு பணம் கொடுத்து அவங்க எக்ஸாம் எழுதி நல்ல இடத்துக்கு வரணுமேனா அந்த ஒரு எண்ணத்துக்காகண்ணே. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபஸ்ட்டு வந்தவனையும் ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட்டு வந்தவனுக்கும் பாராட்டி ஊக்கத்தொகை கொடுத்து அவனை பாராட்டிகிட்டே இருக்கீங்க. அவன் ஜெயிச்சிட்டான், அவனுக்கு பாராட்டும் வேணாம், ஊக்கம் வேணாம், ஓடிக்கிட்டே இருப்பான். நம்ம பாராட்டலாம் எதிர்பார்க்கல. இங்கே தோற்றவனை தான் ஊக்குவிக்கணும், அதுக்கு தான் ஆட்கள் இல்லை. ஏன் எனக்கு இந்த சிந்தனை வந்ததுன்னா, நான் ஏற்கனவே ஒரு படம் முடிச்சிருக்கேன், உங்களுக்கு தெரியும், திருவிக்காப்புங்கன்னு ஒரு படம் எடுத்து தோற்று பல போராட்டங்களை கண்டு எண்ணியாலே தூக்கிட்டு ஓட முடியாமல் இருந்து நான் திரும்ப இதே இடத்துல நின்று உங்கள்கிட்ட மைக்கு பிடிச்சி நான் பேட்டி கொடுக்குறேன். அந்த வழி என்னன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி நான் 2வது படம் மஞ்சள் விவரம் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு தானே நான் அந்த சிந்தனை தோற்றவனை கொஞ்சம் வெளிச்சத்துக்கு காட்டணுன்ற சிந்தனை. கொஞ்சம் 12 மார்க் கொஸ்டின் தான் இது. 12th கொஸ்டின் இல்லை, 12 மார்க் கொஸ்டின் தான் இது. இது சம்பந்தமான ஒரு பேட்டி தான் இன்னும் சில தினங்களில் இருக்குண்ணா. மிகப்பெரிய ஃப்ளாஷ் நியூஸ் இருக்குண்ணே. என்னங்கண்ணே? இல்லை, டிடிஎஃப் வாசன் தான் பைக் வீலை திரும்ப தூக்க போகிறாருண்ணே.
The Chennai Silks in Wow Summer Sale. Let's the celebrations begin.